இந்த கோவில் தான் முதல்ல நவகிரகங்களுக்குன்னு உருவான கோவில்னு, இந்த கோவிலுக்கு வந்தாலே நவகிரக தோஷங்கள், திருமணமாகாத ஆணும் பெண்ணும் ஜாதகத்தை வச்சு வேண்டிக்கிட்டா உடனே வந்து திருமணமாகும்னு சொல்றாங்க. என்னன்னு சொல்றேன், நம்ம ராம்கேஆர் பேஜை ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. 12 வருடமா பஞ்சமும் பட்டினியும் பாலைவனமாக இருக்கக்கூடிய நாட்டுல 18 சித்தர்கள்ல ஒருவரான இடைக்காட்டூர் சித்தர் மட்டும் இந்த ஆடுகள் வந்து மேய்ச்சிட்டு வந்திருக்கிறாரு. ஆகாய மார்க்கமாக வந்த நவகிரகவாசிகள் எந்த இடத்துலயுமே உணவு கிடைக்கல, இங்க மட்டும் எப்படி வந்து கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக வந்து பூலகம் வந்து வராங்க. வரப்போற பஞ்சத்தை முன்கூட்டியே அறிந்த சித்தர் விறகரிசியை சேகரிச்சு மண்சாணத்துல குடில் அமைச்சு வளர்க்கக்கூடிய ஆடுகளுக்கு தண்ணி இல்லாம வளரக்கூடிய எருக்கலையை கொடுத்து பழக்கிட்டாரு. எருக்கலையை சாப்பிட்டு வரக்கூடிய அரிப்புக்கு செவத்துல உரசி அதுல இருந்து வரக்கூடிய தானியங்களை ஆடுகள் வந்து சாப்பிட்டு வந்து வந்திருக்குது. வந்த நவகிரகவாசிகளுக்கு எருக்கலையை சாப்பிட்டு ஆடுகளோட பால்லயே அமுது படைச்சு கொடுத்திருக்காரு. அதை குடிச்ச மாத்திரத்திலே அப்படியே அவங்களும் மயங்கிட்டாங்க. எந்த நவகிரகத்தை எந்த திசையில திருப்பினா மழை வரும்னு தெரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி திருப்புறாரு. மழையும் வந்துருச்சு. இருந்து இப்ப வர அந்த ஊர்ல பஞ்சமே வந்ததில்லைன்னு சொல்றாங்க. இந்த ஊர் நம்ம மதுரையில இருந்து 35 கிலோமீட்டர் தூரத்துல வந்து இருக்கக்கூடிய இடைக்காட்டூர்ல இருக்கிற இடைக்காட்டூர் சித்தர் கோயில் தாங்க. இவரோட ஜீவசமாதி திருவண்ணாமலையில இருக்குன்னு சொல்றாங்க. திருவண்ணாமலையில எந்த இடம் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான கண்டென்ட்க்கு நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.